என் பெயர் வந்து எஸ்.என். நந்தகுமாருங்க. சீராக் அப்படின்ற மூவிஸ்ன்ற ஒரு நிறுவனத்தின் சார்பா, பாடும் குயில்ன்ற ஒரு திரைப்படத்த எழுதி இயக்கியிருக்கிறேன். அது அது அதனுடைய வெளியீட்டு பணிகள்ல இப்போ ஈடுபட்டுட்டுருக்கேங்க. சிறு வயதிலேருந்தே எனக்கு வந்து நெறைய கிராமிய படங்கள்லாம் நெறைய விரும்பி பார்ப்பேங்க. அப்படி பார்க்கும்போது 16 அன்னைக்கிளி போன்ற படங்கள் என்ன மிகவும் பாதிச்சது. அந்த மாரி ஒரு படத்த நம்ம எதிர்காலத்தில எடுக்கணும் அப்படின்னு எனக்குள்ள சின்ன வயசுலேருந்தே ஒரு எய்ம் இருந்ததுங்க. அப்படி அப்படி இருக்கும்பொழுது, அதை தயாரிப்பாளர்கள் நெறைய பார்த்து, அவங்ககிட்ட அந்த கதைய சொல்லி வாய்ப்பு கேட்டிருக்கேங்க. அதான் அவங்க வந்து சில பேர் இது பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் டிலே பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால நம்மளே ஏன் தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நானே அந்த திரைப்படத்த கதை, திரைக்கதை எழுதி தயாரித்திருக்கிறேங்கய்யா. பசி துரைசார் அவர்கிட்ட அப்ரென்டிஸா ஒர்க் பண்ணேன். அப்புறம் பஞ்சக்கல்யாணி போன்ற பல வெற்றி படம் கொடுத்த சம்பந்த ஐயா அவர்கிட்டயும் நான் வந்து உதவியாளரா பணியாற்றுறேங்க. மேலும் நாடகங்கள்லாம் நான் சொந்தமா என்னுடைய இதில அனுபவத்த நடத்தி மேடை நாடகம் நெறைய நடத்தியிருக்கேன். அது மட்டும் இல்லாம, பாரதிராஜா சார் போன்ற பெரிய, பெரிய இயக்குனர்களோட கொஞ்சம் தொடர்புல இருந்திருக்கிறேன். சில ஷூட்டிங்கு, டிஸ்கஷன் எல்லாமே போயிருக்கேன் நானுங்க. அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு அனுபவமா இருந்ததுங்க. நல்ல அனுபவமா எனக்கு கிடைச்சது. அதையெல்லாம் வச்சு நான் வந்து எம்.எஸ். நம்முடைய மதிப்புக்குரிய நடிகர் எம்.எஸ். பாஸ்கர், அப்புறம் பாலாஜி அவர்கள், பாண்டு அவர்கள் இவரெல்லாம் வச்சு, அப்ப இருந்த விஜய் டிவிக்காக ராசி நல்ல ராசி என்று ஒரு ஒரு ஷார்ட் ஸ்டோரின்னு இப்ப சொல்றாங்க. அந்த மாரி ஒரு குறும்படத்த நான் எழுதி இயக்குறேன், தயாரிச்சிருக்கிறேங்கய்யா. கதை வந்து பார்த்தீங்கன்னா, பாடுங்குயில படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க கிராமிய பின்னணியில எடுக்கணும்னு ஒரு விருப்பத்தோட, நான் வந்து எங்களுடைய சொந்த ஊரான கும்மிடிப்பூண்டியிலேயே நான் இந்த திரைப்படத்த படமாக்குனேங்க. மேலும் திருத்தணியில சில காட்சிகளையும் நான் படமாக்கியிருக்கிறேங்க. நானும் ஒரு கிராமத்திலிருந்து தான் சென்னைக்கு வந்தேங்க. என்னுடைய அனுபவத்த பார்த்தீங்கன்னா, கிராமத்தில இருக்கிறவங்க சென்னையில வந்து வாய்ப்பு தேடி ஒரு பிரபலமாவதற்கு நெறைய போராட வேண்டியிருக்குதுங்க. அது வந்து ஒரு ஜென்ஸுக்கே பார்க்கும்போது நெறைய போராட்டம் இருக்குது. அதில வந்து ஒரு லேடீஸ், ஒரு பொண்ணு பாடகி. இதெல்லாம் கிராமத்துலலாம் பாடுற ஒரு பொண்ணு. திருவிழா, கோயில் திருவிழா அதெல்லாம் பாடுறா. அவளுக்கு ஒரு ஆசை. நம்ம ஏன் சினிமால பாடக்கூடாதுன்னு. ஆனா அதுக்கு வந்து நெறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஏன்னா கிராமத்துலேருந்து சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடி, அந்த வாய்ப்புல பாடி பிரபலமாகுறது பெரிய போராட்டங்களோட இருக்குங்க. இருந்தாலும் அவ வந்து அத முயற்சி பண்றா. கடைசியில சக்சஸ் பண்றா. ஏறக்குறைய இப்போலாம் ஜூனியர் சிங்கர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய குழந்தைங்க அந்த மாரி வெளியூர்லலாம் வந்து பாடி பிரபலம் ஆகுறாங்க. அது மாரி ஒரு கதை தாங்க ஐயா அது. படத்தில 4 பாடல்கள்யா. அதில 3 பாடல் நானே எழுதியிருக்கிறேன். மேலும் கவிஞர் சுரா அப்படின்னு ஒருத்தர அறிமுகப்படுத்தியிருக்கிறேங்க. இசை வந்து அன்புராஜ் சார் அவர்களும், தஷி அவர்களும் இணைந்து பணியாற்றிருக்கிறாங்க. இசையமைப்பாளர்களா. என்ன பொறுத்தவரைக்கும் நடிகர் என்னும் புதுமுகமா அறிமுகமா பண்றத விட, ஏற்கனவே அறிமுகமாகி நடிச்சவங்க, அப்கமிங்கில வரவங்க, மேலும் வரணும் அப்படின்னு அதிகமான முயற்சி எடுத்து நடிக்கிற நடிகர்கள வச்சு பண்ணணும்னு நெனைச்சேன். அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, நேசம் நெசப்படுத்தின்னு ஒரு திரைப்படம் வந்ததுங்க. அதில நடிச்ச கதாநாயகன், கதாநாயகிய நான் வந்து என்னுடைய படத்தில மேலும் அவங்க கதாநாயகியா நான் வந்து ஒப்பந்தம் செய்தேன். வில்லனாக வந்து ஒரு பச்சன், நானா பச்சன்ற ஒரு கன்னட நடிகர். அவர வந்து நான் அந்த படத்தில நடிக்க வச்சிருக்கேன். வில்லனா சிறப்பா 3 பேருமே தன்னுடைய கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. கதாநாயகியினுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, கிரண்மயி. கதாநாயகன் சுரேஷ் வேந்தன். வில்லனா நடிச்சவர் பார்த்தீங்கன்னா, நானா பச்சனுங்க. படத்தோட டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா, இசை வந்து அன்புராஜ் மற்றும் தஷி 2 பேரும் சேர்ந்து தான் இசையமைச்சாங்க. ஒளிப்பதிவு வந்து கோபி அண்ட் ஜெயச்சந்திரன் 2 பேருமே ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து எடிட்டிங் வந்து சக்கரவர்த்தி சார் அவருடைய மேற்பார்வையில ராஜவேலு பண்ணாருங்க. தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அத செஞ்சேங்க. மேலும் என்னுடைய நண்பர்கள் வந்து எனக்கு பெரிய உதவியா இருந்தாங்க. அவர்கள்லாம் வந்து எனக்கு எப்படியாவது ஒரு படம் பண்ணணும் அப்படின்னும்போது, அவங்களும் ஆர்வத்தோட நெறைய நண்பர்கள், அதாவது அவங்க பேர சொல்லணும்னு நெனைக்கிறேன் இந்த இடத்துல. என்னுடைய மதிப்புக்குரிய, அன்புக்குரிய நண்பர்கள், ஆரோக்கியநாதன் மற்றும் ஜெயராமன் அது போன்ற சில நண்பர்கள், அவர்கள்லாம் சேர்ந்து எனக்கு வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு பெரிதும் உதவி பண்ணாங்க. பண உதவி குடுத்தாங்க. அவங்க குடுத்த தைரியத்திலும், ஊக்கத்திலும் தான் நான் இந்த படத்த சிறப்பா எடுத்து முடிக்க முடிந்ததுங்க. இந்த இடத்துல நான் முக்கியமான விஷயத்த பதிவு சொல்ல விரும்புறேங்க. திரைப்படத்த இன்னைக்கு தமிழ் திரைப்படத்துறைய பொறுத்தவரைக்கும், பெரும்பாலும் வந்து புதுமுகமா நடிகர்கள் நடிச்ச படமா இருந்தாலும், சிறு பட்ஜெட் படங்களா இருந்தாலும், புதிய இயக்குனர்களுடைய படம்னா வரவேற்பு கிடையாதுங்க. அது காரணம் வந்து வரவேற்பு ஏன் இல்லன்னா, மக்கள் வந்து பெரிய அளவுல எதிர்பார்க்குறாங்க. பெரிய பட்ஜெட் படம் அது மாரி எதிர்பார்க்குறாங்க. அதே நேரத்தில நல்ல படங்கள் வந்து ஆதரவு குடுக்குறாங்க. அவங்க மக்கள் வந்து பட்ஜெட்ட பத்திலாம் கவலைப்படுறது கிடையாது. ஆனா சில தியேட்டர் உரிமையாளர்களும், நல்ல படம், பெரிய படம் வந்தா தான் எங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கும். நாங்க என்ன பண்றது? இந்த மாரி சின்ன படங்கள நாங்க ஆதரிக்கிறோம். ஆனா அதே சமயத்தில, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியா இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அப்படின்னு நெறைய வாய்ப்புகள் வந்து வெளியீட்டு வாய்ப்புகள் குறைவா தான் இருக்குதுங்க. இருந்தாலும் ஒரு முயற்சியா நம்ம செய்றேங்க. படம் வந்து நல்ல டாக் வந்து எல்லாம் வந்தா மேற்கொண்டு வந்து அவங்கள வந்து லிஃப்ட் பண்றதுக்கு எல்லா நிறுவனம் தயாரா இருப்பாங்க. ஆனா திறமைய வந்து வெளிப்படுத்தி,
சிறந்த படமா அது உருவாக்கி நம்ம குடுத்தோம்னா, அடுத்தடுத்து வரவேற்புகள் நிச்சயமா இருக்குதுங்க. ஆனா, அதுவரைக்கும் போராடி தான் ஆகணும். வியாபாரங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா, எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த படத்த வெளியிட்டு மக்களிடத்தில எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கிறத வச்சு தான் வியாபாரங்க. எடுத்த உடனே உங்க வியாபாரம் ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நான் உதவி இயக்குனரா இருந்திருக்கேன். மதிப்புக்குரிய என்னுடைய தயாரிப்பாளர் திரு அன்பாலய பிரபாகர் அவர்ட்ட கூட நான் பணியாற்றுக்கிறேங்க. அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, பூஜை அன்னைக்கே வந்து படங்கள் வியாபாரம் ஆயிடும். எல்லா ஏரியாவும் வித்துரும். அட்வான்ஸ் குடுப்பாங்க. அந்த அட்வான்ஸே படத்த தயார் பண்ணி முடிச்சுருவாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில அதெல்லாம் அப்படிலாம் ஒரு சூழ்நிலையே கிடையாதுங்க. தயாரிப்பாளர் வந்து கடைசியில அந்த படம் முடிச்சு போஸ்டர் ஒட்டுற வரைக்கும் தயாரிப்பாளருடைய செலவு தான். அவர் தான் அதெல்லாம் பண்ணி ஆகணும். தியேட்டர்லேருந்து எல்லா பப்ளிசிட்டிலேருந்து அனைத்து கியூபுக்கு எல்லா முயற்சிகளும், எல்லா செலவுகளையும் தயாரிப்பாளர் தான் செய்யணும். எந்த ஃபைனான்ஸ் எதுவுமே கிடைக்காதுங்க. பெரிய படங்கள்லாம் கிடைக்கலாம். சிறு முதலீட்டு படங்களுக்கு அதெல்லாம் யாரும் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. தயாரிப்பாளர் சொந்த ரிஸ்க் எடுத்து அவர் என்ன கஷ்டப்படுறாரோ, அதாவது உயிர பணயம் வச்சு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் போய் தான் அந்த படத்த தயாரிக்க முடியுங்க. அப்படி தயாரிச்சு சிறந்த படமா எடுத்தா நிச்சயமா வரவேற்பு இருக்கும். மேற்கொண்டு அவருக்கு படங்கள் இயக்குனருக்கும் கிடைக்கும். அது தயாரிப்பு நிறுவனத்துக்கும் நடிகர்கள் வந்து உடனடியா வந்து அவங்களுடைய கால் ஷீட் குடுக்கறதுக்கு முன் வருவாங்க. தமிழ் திரைப்படம்ல நெறைய நெறைய இப்போலாம் சமீபத்தில வர படங்கள்லாம் நல்ல கதையம்சம் உள்ள சிறந்த கதையம்ச படங்கள்லாம் வெற்றி பெறுதுங்க. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்குது. அதே சமயத்தில மத்த மொழி படங்கள் மலையாளம் மற்றும் கன்னடம் போன்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சில வித்தியாசமான கதைகள்லாம் வரவேற்கப்படுது. அங்க இருக்க ரசிகர்கள் அதுக்கு ரொம்ப வரவேற்பு குடுக்குறாங்க. தமிழ் ரசிகர்கள் அப்படி ஒரு மனோபாவத்துல தான் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில. இப்ப என்ன வந்து அது கொஞ்சம் அவங்கள பற்றி நம்ம எதுவும் குறை சொல்றதுக்கு இல்ல. பட் அந்த மாரி படங்கள்ல சிறந்த படம் குடுத்தா அவங்களும் ஏத்துக்குவாங்க. சின்ன வயசுலயே எனக்கு திரைப்படத்தில என்னுடைய ரொம்ப ஈடுபாடு உண்டுங்க எனக்கு. அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையறதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். பல வருடங்கள் கூட காத்திருந்தேன்னு சொல்லலாம். இப்பொழுது என்னுடைய சொந்த முயற்சியில பாடும் கிளியும் ஒரு திரைப்படத்த தயாரித்து இயக்கிட்டேங்க. இப்போ இன்னொரு தயாரிப்பாளர் அந்த என்னுடைய அனுபவங்கள கேட்டுட்டு, அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துருக்காருங்க. அத வந்து காசு பணம் துட்டுன்ற படத்த நான் இயக்கிக்கிட்டு இருக்கேன். எழுதி இயக்கிட்டு இருக்கேன். அவர் நல்ல தயாரிப்பாளர். நான் சின்ன அதாவது புதுசா வரவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்றாருங்க. அப்படிப்பட்ட தயாரிப்பாளருக்கு தான் நான் இப்போ அடுத்த படம் பண்ணிட்டு இருக்கிறேங்க.